ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நான் 3 பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆலு பூரியும் அதுக்கப்புறம் அந்த சன்னா ரெசிபியும் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் நல்லா பொட்டேட்டோ மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி மேஷ் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம ஃபோக்கால் ரொம்ப சூடாக இருக்கும், ரைட்? ஸோ ஃபோக்கால் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பூரி வந்து நம்ம வாட்டரே சேர்க்காமல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆலுவோட போர்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கப்பு கோதுமை மாவுக்கு 3 பெரிய பொட்டேட்டோ கரெக்டாக இருந்தது. இதில் வந்து ஓமம் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்கு. அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி, சால்ட், கொரியாண்டர் லீவ்ஸ் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி வந்து லைட் ப்ரௌன் கலர் வந்து நல்லா அழகான ஒரு ப்ரௌன் கலர் வரும். ஸோ அதனால தான் காஷ்மீரி சில்லி. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த காஷ்மீரி சில்லி இல்லைன்னா. இதில் வந்து நான் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணல. நம்ம வந்து கிட்ஸ்க்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த க்ரீன் சில்லிஸ்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வாட்டர் கண்டென்ட் அந்த பொட்டேட்டோலேருந்து வரும். ஸோ தண்ணியே விட தேவையில்ல. அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நல்லா பிளெண்ட் ஆகி கரெக்டாக ஒரு பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ பிசைஞ்சிட்டே இருந்தோன்னா வித்தின் ஒரு 7 minutesல நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான இந்த மாவு வந்து கிடச்சிரும். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே கிரேவி பண்ணிட்டோம்னா அந்த ஒரு 10 minutesல இதுவும் வந்து செட் ஆகிடும். கிரேவிக்கு நான் வந்து ஆயிலில் ஜீரகம் அண்ட் க்ரீன் சில்லி வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் 2 ஆனியன் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நல்லா ஒரு 1 minute நல்லா அது சாட்டே ஆனாலே போதும். அந்த பச்சை ஸ்மெல் போய்டும்ல. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 to 4 டொமேட்டோஸ் வந்து பியூரி பண்ணியிருக்கேன். பியூரினா வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைக்கல. கொஞ்சம் அங்கங்கே அந்த டொமேட்டோஸ் இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருந்தேன். இது கூட சால்ட், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா வேணும், ஏதாவது மசாலாஸ் சன்னா மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே போடல. ஸோ ரொம்ப நார்மலான ஒரு கிரேவி, பட் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தக்காளி பச்சை ஸ்மெல்லாம் போனோடனே இந்த ப்ரௌன் கலர் சன்னா வந்து நான் ஊற வச்சு வேகவும் வச்சுட்டேன். ஸோ ஒரு 3 விசில்ஸ் வரைக்கும் இந்த ப்ரௌன் சன்னா விட்டுருந்தேன். அதை வந்து இது கூடயே நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோஸ் வந்து நம்ம ஒன்றாவே பாயில் பண்ணிக்கலாம், அந்த பூரிக்கும் இதுக்கும் சேர்த்து. ஸோ ஒரே டைமில் அந்த வேலையும் முடிஞ்சிடும். இதுக்கு வந்து நான் ஒரு 4 பெரிய பொட்டேட்டோஸ் வந்து நான் பாயில் பண்ணியிருந்தேன். நல்லா தொட்டோனுமே மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி அதை வந்து குத்தி விட்டாப்பில் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அப்படி இல்லைன்னா. இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த பொட்டேட்டோ வந்து ஒரு 10 minutesக்குள்ளே அதெல்லாம் இழுத்துரும். ஸோ அது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம பூரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி விட வேண்டாம், எண்ணெய் கூட நான் விடலை. ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த மாவு. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பூரி என்ன சைஸில் வேணுமோ அதை எடுத்துகிட்டு எப்போவும் பூரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டஸ்டிங்க்கு நான் வந்து ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். பூரிக்கு இந்த மாவு தான் யூஸ் பண்ணுவேன், அந்த கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் மற்ற பூரியை விட இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராகிடும். இப்போ இந்த பூரி ஆயிலில் ட்ராப் பண்ண உடனே நம்ம வந்து கரண்டிலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு 3 to 4 seconds விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு அந்த ஆயிலெலாம் மேலே தெளித்து விட்டோம்னா நல்லா உப்பி வரும் பூரி. எனக்கு வந்து நார்மலி இந்த பூரி கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் பிடிக்கும். ரொம்ப வெள்ளைன்னு இருந்ததுன்னா அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து 2-3 வாட்டி அதை டர்ன் பண்ணி விட்டுப்பேன். உங்களுக்கு வந்து இந்த கலரே பிடிக்கும் அப்படின்னா இந்த டைம்லேயே நீங்கள் எடுத்துடலாம். நான் வந்து அதை இன்னும் ஒரு 2 வாட்டி டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ சப்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து நான் கார்னிஷ்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணுற ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபிக்கு அது தேவையில்லை. இதுக்கு வந்து பூரி அண்ட் இந்த சப்ஜியே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸ் சாப்பிட்டு தான் வருவாங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயே அப்படியே ரொட்டியாகவும் பண்ணிடலாம். அந்த பூரியில் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ரொட்டியாக பண்ணி கூட கொடுக்கலாம். நம்ம இது ரொட்டியாக பண்ணும்போது கூட மத்தியானம் வரைக்கும் கூட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆலு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், நாங்கள் வந்து சென்னைக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிவிட்டு சூப்பரான ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம்.
அந்த ட்ரிப் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அது கேன்சல் ஆகி பிளான் பண்ணி இதே மாதிரி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ஃபைனலி நான் ஒரு வழியாக புக் பண்ணியாச்சு. பல அட்டம்ஸ்லாம் முடிஞ்சு அதில் ஃபெயில் ஆகி இப்போ தான் நாங்கள் வந்து திரும்ப அந்த லொக்கேஷனுக்கு போகிறோம். இது வந்து எங்களோட ட்ரீம் லொக்கேஷன் கூட சொல்லலாம். இந்தியாக்குள்ளே தான் போகிறோம். அது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் என்ன இடம் யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன், நான் எங்கே போகிறேன், என்ன பிளேஸ், என்ன லொக்கேஷன் அப்படின்லாம். இப்போ வந்து நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 8 days ட்ரிப்பு. ஒரு நாள் 2 நாள்னாலே பேக்கிங் பயங்கரமாக இருக்கும். 8 days ட்ரிப்புனா கேட்கவே வேண்டாம். இனிமேல் தான் மேலேருந்தே பெட்டியெல்லாம் இறக்கணும், அதுக்கப்புறம் தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்குள்ளேயே முடிப்பேனான்னு தெரியல. ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் பேக்கிங் தான் ஆயிடும். ஓயா வாங்க அப்படியே நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா பெட்டியும் நம்ம எப்பவும் போல் லாஃப்ட்டில் தான் வச்சுருப்போம்ல, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுக்கும்போது அங்கே மேலே திணிச்சு வச்சுருந்த சாமான் எல்லாமும் கொட்டும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா பெட்டிலாம் இறக்கி நான் தான் ஆனால் என்னோடய கிளாத்ஸ்லாம் எடுக்குவேன். அவங்களோடது அவங்க அடுக்கிப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஏதாவது அவங்களோடது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது விட்டுட்டேன் அது விட்டுட்டேன்னு இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம். அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை அவங்களே பார்த்துப்பாங்க. இது வந்து ஒரு சடன் ட்ரிப் தான். ஸோ ரொம்ப கம்மியான டைம் தான் எனக்கு இருந்தது ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்கு. நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணி எனக்கு அந்த 1 வீக்லேயே வந்துருச்சு மோஸ்ட்லி. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வெளியில் ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே பேக் பண்ண மாட்டேன். எப்போவுமே நியூ ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட நான் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி புது ட்ரெஸ் போடுறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ஒரு வாட்டியாவது வாஷ் பண்ணிட்டு தான் போடுவேன். அதனால் அதெல்லாம் ஒரு 2 daysக்குள்ளே எல்லாம் வாஷ் பண்ணி அயர்னிங்லாம் பண்ணி இப்போ தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ மடிச்சுட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். என்னென்ன ட்ரெஸ் என்னென்ன டேக்கு போட போகிறேன் அப்படின்றதுலாம் வந்து நான் முன்னாடி பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஹேவ் டு இந்த மடிக்கிறது உள்ளே அடுக்கிறது இந்த வேலை மட்டும்தான். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் மெடிசன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் ஏதாவது ஆக்சசரிஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப பெரிய பேக்கிங் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து அடுக்கி வைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணி முன்னாடியே அயர்ன் பண்ணுற வேலை மட்டும்தான் ஒரு 2 நாள் நடந்துட்டு இருந்தது எக்ஸ்ட்ராவாக. இப்போது சூட்கேஸில் அடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூட்கேஸில் முன்னாடியே ஏதாவது வச்சதெல்லாம் இருக்கா அப்படின்லாம் சர்ச் பண்ணும்போது கிக்கியோட குட்டி பேங்கிள் ஒன்று கிடச்சிது. ஸோ அதெல்லாம் சிலதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மெமரிஸ்லாம் ஏதாவது ரீகலெக்ட் ஆகும். அப்புறம் அதை பற்றிலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கம்மியான ஆக்சசரிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோவா கேரி பண்ணவே மாட்டேன். பேசிக்காக என்னென்ன வேணுமோ எடுத்தாச்சு. அப்புறம் ஷூஸ், பேக் இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குட்டி ஹேர் கேர் ரொட்டீன். உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லாங் ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்போது நம்மளால் அந்த 2 வீக்ஸ்லாம் ஹேர் சரியாக பார்த்துக்க முடியாது, ரைட்? அதனால நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி ஹேர் கேர் மட்டும் லைட்டாக பண்ணிட்டு போவேன். இதுக்கு வந்து நான் வெர்ஜின் கோகோனட் ஆயில், அப்புறம் பாதாம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் இது மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். பயங்கர கண்டிஷ்னர் இது. இதுக்கு வந்து எதுவுமே வேணாம், வெறும் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருந்ததுன்னா போதும். ஏன்னா நார்மல் கோகோனட் ஆயிலை விட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வெர்ஜின் கோகோனட் ஆயில் ஹீட்டே இல்லாமல் அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வருது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட ஹேருக்கு. வெந்தயமும் வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குன்னா யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஆக்சுவலி வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பட் நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணுறதே இல்லை. பாதாம் ஆயில் வந்து நான் ஹேர் ஷைனிங்காக யூஸ் பண்ணேன். பாதாம் ஆயில் வந்து ஹேர் ஃபால்க்கும் நல்லது தான். பட் ஹேர் வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும்ன நார்மல் டேஸ்லேயே பாதாம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சில்கியாக இருக்கும் ஒரு மாதிரி ஹேர். ஸோ அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அது கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வெறும் பாதாம் ஆயில் மட்டும். இது வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழிச்சு வாஷ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நம்ம ஹேரில் காட்டன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கேல்ப். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 5 minutes ஆர் 10 minutes உங்களால் முடிஞ்ச டைமில் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து வேணும்னா நம்ம ஸ்டீம் கூட பண்ணலாம். நான் அந்த அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் வெறும்னா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணேன். இந்த மாதிரி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்பவே இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஹேர் தான் வந்து கொட்டும். ஸோ அதனால் கவலையப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து எங்கே போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ vlogsல ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட கெஸ்ஸஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டேக் கேர், பாய்.